அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இன்று முதல் எண்ணி 5 நாட்களில் உங்களுடைய விதியை மாற்றப் போகும் அந்த நாள். அப்படி இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மகர ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் அல்லது நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன ஆகிய தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி 5 நாள் என்று சொல்லக்கூடிய 2/10/2024 தேதியான இன்றைய தினம் மகாலய அமாவாசைங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. சூரிய கிரகணம் அதாவது தந்தை வழியை குறிக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு கிரகணம் ஏற்படுதுங்க. இந்த கிரகணம் ஏற்படும் போதும் பிதுர் தர்ப்பணம் அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. இந்த 2 நாட்கள் அதாவது மகாலய அமாவாசை மட்டுமில்லாமல் சூரிய கிரகணமும் இணைந்து வரக்கூடிய இன்றைய நாள்ல மகர ராசினியர்களான நீங்கள் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். குறிப்பா இன்றைய நாள் மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பார்கள். மகாலய பட்சம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது மகாலயம் என்பது கூட்டமாக கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள், கூட்டமாக கூடக்கூடிய இந்த 15 நாட்கள் மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சம் முடியக்கூடிய நாள் மகாலய அமாவாசை. இந்த மகாலய பட்சம் தொடங்கி மகாலய அமாவாசை வரை உள்ள இந்த 15 நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் நம்மோடு இருந்து நாம் கொடுக்கக்கூடிய எள்ளும் நீரும் உண்டு நமக்கு ஆசி வழங்கி மீண்டும் புறப்படக்கூடிய நாளே இந்த மகாலய அமாவாசையாகும். அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருக்களின் ஆசையும் ஆசிர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும் அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுகிறது. அப்படியே பித்ருக்களுடைய சாபம் நமக்கு ஏற்பட்டால் குடும்பத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் முன்னோர் வழிபாட்டில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையின் காரணமாக குடும்பத்தில் வீண் விரைய மருத்துவ செலவுகள், சுபகாரிய தடங்கல்கள், தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் ஆகியவை ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அப்படி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களை நாம் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை. வருடத்தில் இந்த மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு அல்லது கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. அதேபோல் நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதிர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் என்ற பெயரில் தீர்த்தார்க்கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை மட்டுமில்லாமல்
சூரிய கிரகணமும் இணைந்து வரக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் புதன், சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதை விட சாதகமான அமைப்பு என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு வீற்றிருப்பதும் உங்களுடைய சிரமங்களை குறிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. இதனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மனதில் தைரியத்தை ஊக்குவிப்பதையும் ஏற்படுத்துவாரு. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி உண்டுங்க. தொழில் வியாபார விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கொடுக்க வேண்டிய கடன் அடைபடுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல் வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு வீடோ அல்லது நிலமோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை குறைக்க உதவுங்க. நீங்களே சில நேரங்களில் தவறான முடிவு எடுத்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலையும் இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லதுங்க. அதே போல் மகர ராசினியர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. கோவில் பிரகாரத்தை மனம் உருகி வலம் வாருங்க. தொல்லைகள் விலகும், எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தானம் கொடுப்பது மிகவும் சிறந்ததுங்க. குறிப்பா மகர ராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு நாதன் சனி பகவான் என்பதாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் இன்றைய நாள்ல காகத்திற்கு உணவளிப்பது, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுப்பது, அதே போல் கோவில்களில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுதுங்க. மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. கோவில் பிரகாரத்தை மனம் முருகி வலம் வாருங்க. தொல்லைகள் விலகும், எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.